அப்பா என்ன வெயில் என்ன வெயில். வருஷம் வருஷம் அந்த சூரியன் பூமியை கிட்ட கிட்ட நெருங்கிட்டு இருக்கான். என்னமோ இப்ப என் பின்னாடியே இந்த சூரியன் வர்ற மாதிரி இருக்கு. அப்பா என்ன வெயில். குடிக்க தண்ணி வேற முடிஞ்சு வச்சு. சரியான தாகமா இருக்கு. என்ன செய்யறேன்னு தெரியல. நடக்க முடியல. இன்னும் 5 கிலோமீட்டர் போன்னு பார்த்துக்கோங்க. என்ன செய்யலாம்? சரி, பக்கத்தில் ஏதாவது குளம் கொட்டை ஆறு ஏரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்பா என்ன வெயில் என்ன வெயில். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணி இப்போதைக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. சரி, இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்ப்போம். அங்க ஒரு அடிப்பம்பு இருக்கு மாதிரி இருக்கு. சரி, கிட்ட போய் பார்ப்போம். அடிப்பம்பு தான் அடிப்பம்பு தான். கடவுள் நம்ம வேண்டுதலை கேட்டார் நினைக்கேன். தண்ணி வருதான்னு பார்ப்போம் தண்ணி வருதான்னு பார்ப்போம். எப்பா என்ன தாகம் என்ன தாகம். தண்ணி வர மாட்டுக்கு. ஐயோ, கை கட்டினது வாய் கட்டாம போச்சே. அடிச்சு அடிச்சு கூட கொஞ்சம் தான் தண்ணி தாங்க அடிக்கி. தண்ணி வர்ற மாதிரி இல்லை. சரி, யாராவது உதவிக்கு வர்றாங்களான்னு பார்ப்போம். அப்பா தண்ணி தாங்க அடிக்க. எப்பா பாப்பா தண்ணி எவ்வளோ ஒர்க் அவுட். தண்ணி தண்ணி. ரொம்ப களைச்சு போய் ரன்னிங்கு சேசிங்கு ரொம்ப ஒர்க் அவுட் இன்னைக்கு. பெரிய ஆளா இருப்பாரோ. ஐயா ஐயா. யாரு? என்ன தண்ணி இருந்தா கொடுங்களேன். பக்கத்துல அடிப்பம்பு வச்சிருக்கீங்க, தண்ணி என்னடி கேக்குறீங்க? ஐயா, அதை எவ்வளவா அடிச்சு பார்த்துட்டியா, தண்ணி வர்ற மாதிரி இல்லையா. சரி, நம்மளுக்கு இந்த அடிப்பம்பு வச்சுதான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் வேலை செய்யுது போல. சரி இருங்க, நான் பண்ண ஒர்க் அவுட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரியா சரியா. நம்ம சுண்டு வரல வச்சு பார்ப்போம். வருதா? வரலையா? வரலையா? இருங்க இருங்க. இப்போ வருதா? வரல. சரி இருங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன பண்றாரு? சரி, எப்படியோ தண்ணி வந்துடும் நினைக்கிறேன். இப்போ வருதா? பாருங்க. ஐயோ வரலையா? ஐயோ ஐயோ, நம்மளுக்கு தண்ணி ஊத்துற மாட்டே. ஐயா 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 ஐயா, எந்திரிங்கய்யா. ஐயா, என்னையாச்சு? ஏன் தம்ப காட்டின பைப்பு உடஞ்சிருன்னு? என்ன இவ்வளவு பெரிய பயில்வானா இருந்தாரு. சீன்லாம் நல்லா தான் போட்டாரு. அவராலே தண்ணி வர வைக்க முடியலையே. ஐயோ, நம்மளே தண்ணி தாகத்துல இருந்தா அவன் தூக்கி கூட கொஞ்சம் தான் இழைக்குது. அப்பா, தண்ணிக்கு இப்போ எங்கே போகிறது? தண்ணி தண்ணி கிடைக்குமா? சரி, அண்ணன் யாராவது வர்றாங்களான்னு பார்ப்போம். பாட்டி பாட்டி. ஐயா, நான் பாட்டி கிடையாது, நான் சகலகலா வள்ளி. இது சகல. சரிங்க சரிங்க, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? மந்திரத்தால செய்ய முடியாதது ஒண்ணுமே கிடையாது. நான் மந்திரம் போட்டு இந்த தண்ணி, இந்த பைப்ல இருந்து தண்ணி இப்ப வர. சரிங்க சரிங்க. ஜம் ஜம் ஜம்பூரா, பம்பு பம்பு பம்பூரா. வருதா? வரலங்க. ஜம் ஜம் ஜம்பூரா, பம்பு பம்பு பம்பூரா. பாட்டி பாட்டி, காத்து வருது பாட்டி. காத்து வருதா? காத்து வருதா? பாட்டி, பயில்வான் நடிச்சப்ப காத்து வந்துச்சா? வரல பாட்டி வரல பாட்டி. வர இப்ப
ஜம் ஜம் ஜம்பூரா பம்பு பம்பு பம்பூரா. நேரம் வந்திருக்கணுமே. சரி ஓட தூக்கிட்டு ஓடிட வேண்டியதான். தம்பி இங்க பாருங்கப்பா. ஐயோ என்ன சகலகலா வழின்னு வந்தாக எனக்கு டிமிக்கி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஐயோ தண்ணி ரொம்ப தாகமா இருக்கே. பயில்வான்னு ஒருத்தி வந்தான், அவளாலையும் முடியல. சகலகலா வள்ளி வந்தாங்க, அவங்களாலையும் முடியல. கூட கொஞ்சம் தான் தண்ணி தாக அடிக்குது. அவா அவா இந்த பைப்புல தண்ணி வராது போல, நம்மளால முடியாதுப்பா. வேற யாராவது வர்றாங்களான்னு பாப்போம். அரே ஜி, என்ன இங்க படுத்து கிடக்குற? ஐயா இந்த அடிப்பைப்புல தண்ணி வர மாட்டுக்கு, கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். நீ இந்த கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்களா? என்னது கூகுளா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுயா. இந்த யூடியூப் அதை பத்திலாம் எனக்கு ஒரு விவரம் தெரியாது. எனக்கு தண்ணி வந்தா போதும். இப்போ தண்ணி வந்தா போதுமா? எல்லாமே இந்த இன்டர்நெட்ல தான் இருக்குது. ஐயோ அது இல்லையா, பயில்வான்னு ஒருத்தர் வந்தாரு. நான் இன்னும் 5 கிலோமீட்டர் நடக்கணும். சரி ஒரு அடிப்பம்பு இருக்கேன்னு தண்ணி வரும்னு அடிச்சு பார்த்தேன். பயில்வானாலேயும் முடியல. சகலகலா வள்ளின்னு ஒரு வந்தாங்க, அந்த அம்மானாலேயும் முடியல. சரி எனக்கு தண்ணி தந்தா இப்ப போதும்யா. கூகுள் வேண்டாம், யூடியூப் வேண்டாம், எனக்கு தண்ணி தந்தா போதும்யா. இங்க பாருங்க, இதுல பன்னி வளர்க்கறதுல இருந்து பெரிய புள்ள வளர்க்குற வரைக்கும், குக்கிங்ல இருந்து பஸ் புக்கிங் வரைக்கும், பேய் ஓட்டுறதுல இருந்து நாய் ஓட்டுறது வரைக்கும் இதுலயே எல்லாம் தெரியுது. உலகமே இதுக்குள்ளதான் கிடக்குது. உங்களுக்கு இந்த காலத்துல ஒன்னும் தெரியலன்றீங்க. தெரியாது, தண்ணி வந்தா போதும்யா. தண்ணி மட்டும் கொடுங்கயா. இப்ப என்ன, இந்த பைப்புல இருந்து தண்ணி வரணும், அவ்வளவுதானே? ஆமையா, தண்ணி இருங்க. ஹலோ சிரி, இந்த அடி பைப்புல இருந்து தண்ணி வருமா வராதா? இந்த பம்பில் தண்ணி வராது, இந்த பம்பில் தண்ணி வராது, இந்த பம்பில் தண்ணி வராது. பாத்தீங்களா, இந்த பம்புல தண்ணியே வராது. ஆனா உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், இங்க வாங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கூகுள் மேப். இதுல பார்த்தா இங்க இருந்து சுமார் கொஞ்சம் 10 கிலோமீட்டர் தான். அந்த அப்படி நடந்து போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு அடி பம்பு இருக்கு, போய் தண்ணி குடிச்சுக்கலாம். ஐயோ 10 கிலோமீட்டரா? 5 கிலோமீட்டர் எங்க ஊரே வந்துருமியா. நீ வேற, எனக்கு இப்ப தண்ணி இல்லைன்னா நான் செத்தே போயிரும் போலயே. இதுக்கு மேல உங்க விருப்பம். ஐயோ அவர் மீட்டரு தண்ணி தாகம். எல்லாரும் வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தான் கடிச்சதான் மிச்சம். அப்பா தண்ணி 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 வருமா வராது போலயே. தண்ணி 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 அப்பா தண்ணி. என்னாச்சு? ஐயோ ஐயா ஐயா ஐயா, என்னாச்சு? தண்ணி தண்ணியா? இங்கதான் பம்ப் இருக்கு. தண்ணி அதுல வராதியா, அதுல தண்ணி வராதியா, அது தண்ணி வராது. தண்ணி வராதா? பெரிய பயில்வான் வந்தாரு, அடிச்சு பார்த்தாரு, தண்ணி வரல. சகலகலா வள்ளி வந்தாங்க, அவங்க அடிச்சு பார்த்தும் தண்ணி வரல. உலக ஞானி ஒருத்தர் வந்தாரு, அவர் அடிச்சு பார்த்தும் தண்ணி வரல. தண்ணி இல்லாம ஐயோ முடியலையே. ஏன் தண்ணி வரலன்னு தெரியலையே. தண்ணி அவன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதெல்லாம் இருந்தா எப்படி தம்பி இதுல தண்ணி வரும்?
இப்போ பிடிச்சி பாருங்க. தண்ணி வருதியா? தண்ணி வருதியா? ஐயா, தண்ணி வருதியா? தண்ணி வந்துட்டியா? தண்ணி வந்துட்டியா? எப்படியா தண்ணி வந்துச்சு? இப்போ தாகம் தீர்ந்துருச்சா? இப்போ வாழ்க்கையில சந்தோஷம் கிடைச்சிருச்சா? நிம்மதியா இருக்கு. இதே மாதிரி தான் தம்பி, உன் வாழ்க்கை இந்த தண்ணி பம்பு மாதிரி. அதில் வர்ற தண்ணி, அதில் கிடைக்கிற சந்தோஷம் மாதிரி. உன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம அழகாயிட்டோம்னா, நம்ம உடம்ப நல்லாக்கிட்டோம்னா நமக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்தோஷம் வராது. மந்திர தந்திரம் ஏதாவது பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துடும். நல்ல நாள் பார்த்த சில காரியம் வச்சா நமக்கு சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறாங்க. சந்தோஷம் வராது. நல்லா படித்தோம்னா, உலக ஞானத்தெல்லாம் கட்டுறோம்னா நமக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சந்தோஷம் வராது. நீ என்னதான் முட்டுனாலும் மோதுனாலும் அதுலலாம் உனக்கு சந்தோஷம் வராது தம்பி. நீ என்னைக்கு அந்த வாழ்க்கையை ஏசப்பாட்ட கொடுக்குறியோ, என்னைக்கு அவர் அந்த வாழ்க்கையில் உள்ள பாவத்தை அழுக்க, இந்த பைப்புக்குள்ள இருந்துச்சுல நிறைய குப்பை, அந்த குப்பையெல்லாம் என்னைக்கு எடுத்து வெளியே போடுறாரோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கும் சந்தோஷம் வேணும்னா உங்கள் வாழ்க்கையை ஏசப்பாட்ட கொடுங்க, கண்டிப்பாக சந்தோஷம் கிடைக்கும்.